Taste the Daily. உரிய விலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து வேலூரில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும், திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதையடுத்து விவசாயிகளின் ஆதரவுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக வேலூர் மாவட்டம் பரதராமி பகுதியில் வணிகர்கள் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியதன் பேரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு வலியுறுத்தினர். திருப்பூரில் உள்ள அரசு ஜெய்வாபாய் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மறுதேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என அவர்களது பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு தேர்வில் 245 மாணவிகள் தேர்வு எழுதியதில் 699 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் குறைந்த மதிப்பெண் பெற்ற 5 மாணவிகளுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் குறைந்த மதிப்பெண் பெற்ற நிலையில் சில பாடத்தை படித்து தேர்வு எழுத வேண்டும் என்றும், இல்லையென்றால் மீண்டும் 9ஆம் வகுப்பில் படிக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களை குப்பைகள் கொட்டப்படும் இடத்தின் அருகில் அமர வைத்து ஆசிரியர்கள் படிக்க வைத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த மாணவிகளின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அங்கே உட்கார வச்சிருக்காங்க. குப்பை தொட்டி ஓரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த பெஞ்சில் உட்காந்து நீங்களாம் நான் பெரிய கலெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சார் கேட்டிருந்திருக்காரு. பிள்ளைங்களை நீங்க இந்த பிள்ளைங்களோட யாருமே பேச விடாம பண்ணிருக்காங்க. ஒரு பிள்ளைங்களை நீங்க யாரும் பேசாதீங்க இந்த பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளைங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி இந்த வருஷம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் இந்த பள்ளிக்கூட நிர்வாகம் பதில் சொல்லுங்க.